உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாளும் இனிய நாளாய் நமக்கு அமையட்டும். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் தின பலனை பார்க்க இருக்கிறோம். வணக்கம். 22 ஆகஸ்ட் 2025 வெள்ளிக்கிழமையான இன்று ஆவணி மாதம் 6ஆம் நாள் விஸ்வவாசு வருடத்தில் நடக்கிறது. அன்பர்களே, 234 நாட்களை நம்ம இந்த வருஷத்தில் செலவு பண்ணிவிட்டோம். இன்று 131 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. உருப்படியாக எதனால் பண்ணணும். இன்றைக்கி தேய்பிறை சதுர்த்தசி. தேய்பிறை சதுர்த்தசி அப்படின்னாக்க அமாவாசைக்கு முன்னின நாள் 14வது நாள். அமாவாசை இன்றைக்கி இருக்குது. சர்வ அமாவாசை நாள். இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப பிரசித்தமாக நமக்கு திருப்பி பலனாக வரும். 1 கொடுத்தா 100ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி வரக்கூடிய நாள். இன்றைய நாளில் இன்னொரு விசேஷம் என்னென்னா வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, வாஸ்து புருஷன் எழுந்தது அப்படின்னு பார்ப்போம். அதனால் இன்றைய நாளிலே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அது எல்லாமே நல்ல மல்டிஃபோல்டாக நமக்கு பெனிஃபிட்டாக வரும் அப்படிங்கிறதும், மடம் ஆலயம் போன்றவற்றுக்கு வாஸ்துப்படி இன்றைக்கு ஆரம்ப நிலைகளை ஆரம்பித்தோம்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப நல்ல நாள். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இன்றைக்கு தான் சென்னை மெட்ராஸ் அப்படிங்கிற இந்த மாகாணம் தோன்றிய நாள். அதனால் இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே டு சென்னை. இன்றைய நாளிலே நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு கடக ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது தான் நமக்கு இன்றைக்கி ராசி நாள். கடக ராசி நாள், ஆயில்ய நட்சத்திரம். நல்ல நேரம் காலையிலே 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையிலே 4:45 5:45 வரைக்கும் இருக்கிறது. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரைக்கும் நண்பகல். சாயங்கால வேளையில் 6:30 7:30 வரைக்கும் இருக்குது. இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை அப்படின்னா 10:12 ராவுகாலம், குளிகை 7:30 காலை வேளையில், மத்தியான வேளையில் 3:04 யமகண்டம். இன்றைக்கு சூலம் மேற்கு திக்கிலையும் வெள்ளம் பரிகாரமாக செய்வதும் நல்லது. சூரியன் இப்பொழுது ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிக்குள்ளே உட்காந்துருப்பார். அப்போ சிம்ம லக்னம் அப்படிங்கிற இருப்பு 4 நாழி 24 வினாழிகள் இருக்க போகிறார். ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும்போது பூராடம் என்ற தனுசு ராசியிலே நமக்கு சந்திர அஷ்டமம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னா இவர்கள். இன்றைய கரண நாழிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியான வேலையில் 1:30 3 மணி வரைக்கும் இருக்கும். சூரியன் உதிக்கும் நேரம் காலை 6:05 வரிகம் அப்படிங்கிற யோகமும் சகுனி என்கிற கரணமும் இன்றைக்கு உண்டு. இந்த நாளிலே கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனும் கேதுவும் அமர்ந்த சிம்மராசி, செவ்வாய் அமர்ந்த கன்னிராசி, ராகு அமர்ந்த கும்பராசி, சனி வக்கரமாக பெற்ற மீனராசி, குருவை தன்னகத்தை கொண்டிருந்த மிதுன ராசி, சுக்கிரனையும் புதனையும் சேர்த்து அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி, தொடர்ந்து அதனுடன் சந்திரனும் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி கிரகங்களின் சாரம் கோச்சார பலன் அப்படின்னு பார்ப்போம். இந்த கோச்சாரங்கள் ஒரு ராசிக்கும் எப்படி பலன்களாக மாறுகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். நன்மைகள் பல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாக அமையப் போகிறது. பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். துயரங்களும் கஷ்டங்களும் கொடுத்து கொண்டிருக்கிற குரு 3ஆம் இடத்தில் இருந்தாலும்
கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இன்றைக்கி மாலை வேளையிலிருந்து அதெல்லாம் சரியாக ஆரம்பித்துவிடும். சந்திரனின் புறப்பாடு 5ஆம் இடம் என்ற இடத்துக்கு செல்ல போகிறார் மத்தியான வேளையில். அதனால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான இடம் வந்தாச்சு. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரரான சுக்கிரன் அமர்ந்திருப்பது 4ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசியில் இருக்கிறதுனால ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், அவங்களோட ஒரு இணக்கமான பிணக்கங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு வாழ்நாள் இந்த நாளில் தொடங்கவிருக்கிறது. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் இந்த புதன் புத்தி. இந்த புத்தியானவர் 4ஆம் இடமான கடகராசியிலே அமர்ந்ததுனாலே மனதிலே பக்தி கொள்வீர்கள் அப்படின்னு தெரியுது. இந்த நாளில் அமாவாசை, அதனால் 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரை கூடிய நேரத்துக்குள்ளே அபிஜித் அப்படிங்கிற முகூர்த்தமாக மனதில் கொண்டு அவசியம் உங்களால் இயன்ற தானங்கள் முடிந்தவரை பார்வையற்றவர்களுக்கு, இல்லை உடல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம், இவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப நல்லது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது இந்த நாள் சுபிட்சமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் நல்லதே நடக்கட்டும், நல்லது நடக்கவும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசியிலே ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் தன் பயணத்தை வைத்திருக்கிறார். 3ஆம் இடம்னாலே தன வரவை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி பைசா வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி, பலன் நிறையா. 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பண வரை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. தைரியமாக எல்லா காரியம் செய்யலாம். மனை வாகனம் அப்படிங்கிற இடமான சிம்ம ராசிக்குள்ளே ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் தான் அப்படிங்கிற அந்த கர்ப்பத்தை மட்டும் கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான நாளாக அமைந்துவிடும். தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இதை மட்டும் விட்டு தொழிலிலே அக்கறையுடன் செய்யும்போது உங்கள் தொழில் பலமும் நலமும் பெருக்கி உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக்கிவிடும். வாழ்க்கையில் எப்போவுமே யோசனைகளை அப்படியே நம்ம நினைவில் கனவில் இருப்பதை நனவாக மாற்றும்போது சந்தோஷம் நிறைய வரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கு. அதனால் உங்கள் கனவை நனவாக்குவதற்கான முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி ஈடுபடலாம். இது எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் அமாவாசை அப்படிங்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி செய்பவர்கள் செய்வதும் காகத்துக்கு அன்னமிடுவதும் ரொம்ப முக்கியமான காரணம். அதுபோல் உங்களால் இயன்ற தானங்கள் 11:45 மணிலேருந்து 12:45 ஒரு தானத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் பெருகி வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இன்றைக்கு இருக்கிறார். குடும்பத்துக்குள்ளர ஏற்கனவே இருக்கக்கூடியது சுக்கிர பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால 3 கிரக நிலைகள் இருக்கிறது. கொஞ்சம் நல்ல சௌக்கியமான விஷயங்கள், லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் செலவு 12க்குரியவரான சுக்கிரன் கொடுப்பார் அப்படிங்கிறதும், உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதான அந்த செலவுகளை நல்ல சுப செலவுகளாக மாற்றி விடுவார் என்பதும் உண்மை. ஆனாலும் இன்றைக்கு கொஞ்சம் செலவு உண்டு அப்படிங்கிற மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். என்ன செலவு பண்ணுறோமோ, ஐயோ எனக்கு காசு போயிடுதுங்களே அப்படின்னு மனதுக்குள்ளார எண்ணெய் வைக்கிற மாதிரி தான் குரு உங்களுடைய ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனாலும் சூரிய பகவான் 3ஆம் இடமான சிம்ம ராசியிலே ஆட்சியிலே அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ப்ரையாரிட்டி பேசிஸில் நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துவிடும்.
அதனால் எதையும் கவலைப்படாமல் அமைதியாக அழகாக எல்லாரோடையும் கோப்பப் பண்ணி போனீங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியும் நல்லதொரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாளிலே 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், அமாவாசை திதி மத்தியானம் வந்துருச்சு, அதனால் அன்றைய நேரத்தில் 11:45 12:15 ஒரு நல்ல தான தர்மங்கள் செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் நலத்தையும் கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் மூவ் பண்ணுறார். அதனால் அமாவாசை அப்படிங்கிறது வந்தாச்சு மத்தியான வேலையில். அதனால் அமாவாசை திதி இன்றைக்கி இருக்குது. தர்ப்பணங்கள் கொடுப்பவர்கள் இன்றைக்கி செய்யலாம். வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்து வழிபடை செய்யக்கூடிய வாஸ்து புதிய மனைகள் ஆலயங்கள் கட்டுவதற்கான அந்த நிலைகளை எல்லாம் இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ளலாம். மேலும் இன்றைக்கி உங்கள் ராசியிலே நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு எண்ணங்கள் வரும். 2ஆம் இடம்ங்கிறது நார்மலாக சூரியன் அமர்ந்திருந்தாக்க குடும்பத்திலே மனக்கவலை வரும். அதனால் கொஞ்சம் கவலையோடு இருப்பீர்கள் அப்படிங்கிறது உண்மைதான். கவலை இருக்குது சார், பணம் வருமா அப்படின்னா, செவ்வாயின் 3ஆம் நிலையான கன்னிராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி விடுவார். அதனால் தைரியத்துடன் பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளிலே இந்த ஒரு நாளும் சேர்த்து கொள்ளலாம். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்தனாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்குங்கிறதும் கொஞ்சம் காஷன் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே அரிசியை கொஞ்சம் தானம் 11:45 12:15 அரிசி தானம் செய்வது உங்களுக்கு வளர்ச்சியும் சுபிட்சத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. ராசிநாதனான சூரியன் அங்கேயே ஆட்சியில் உட்கார்ந்துட்டார். கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இவரோடு சேரப்போட சந்திரன் தாய் தந்தரின் அனுகூலமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் என்று. மூதாதையரின் அனுகூலங்கள் உங்களுக்கு சேரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அனுகூலமான பலன்கள் வருவதற்காக செவ்வாய் அமர்ந்திருப்பது 2ஆம் இடமான கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த 2ஆம் இடம் அப்படின்னாலும் நோயை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இன்றைய நாளிலே வாஸ்து சம்பந்தப்பட்ட நாட்கள்னால கொஞ்சம் புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டீங்களா வெற்றி கொடுத்து விடுவார். சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய 11ஆவது இடமான லாபஸ்தானம் துலாம் ராசியை பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாளாக மாறுகிறது. அதனால் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்றைக்கி தைரியமாக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அமாவாசை அப்படிங்கிற திதி இருக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செய்கிறதும், 11:45 12:15 கோதுமையை தானம் செய்வதும் உங்களுக்கு விசேஷமான பலன்களை தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர வெற்றி லாபஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் விரயஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய நாள் இன்று. சூரியனும் சந்திரனும் சேரும்போது அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட 12ஆம் இடத்து அமாவாசை யோகத்தை நீங்கள் பெறப்போகிற நாள். வெளிநாடு வர்த்தக தொடர்பிலே நீங்கள் இதுவரை கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ ரிலீவ் ஆகக்கூடிய டே இன்றைக்கி இருக்குது. மனம் போல் மாங்கல்யம் அப்படின்வாங்க. அப்படி எண்ணிய வாங்க செய்யக்கூடிய நாளிலே முக்கியமான நாள் இன்று. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வேலை ரிலேட்டடாக எதனால் மாற்றங்கள் வேண்டும் என்றால் தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
இன்றைக்கு பொதுவில் பார்க்கும்போது ரொம்ப சுபிட்சமான நாள். ஏன்னா 11வது இடத்துல லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதானது சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதும் இவர்களுடைய பார்வை 5ஆம் இடமான மகர ராசியிலே விழுவதனாலும் உங்கள் ராசிக்கு பலன்கள் நிறைய இருக்கக்கூடிய நாளில் முக்கியமான நாள் இன்று. 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலே அமாவாசை திதியானதனாலே அவசியம் உங்களால் என்ற தானத்தை கண் பார்வை அற்றவர்களுக்கு செய்வதும் நல்ல பலனை தரும். தெளிவான முடிவும் நிறைவான செல்வமும் என்றும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியை குரு பார்ப்பதனாலே ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நேர்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சந்திர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இன்றைக்கி மூவ் ஆகிட்டுருக்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை மனதிலே யோசித்து விட்டீர்கள். இன்றைக்கி ஏதாவது புதிய காரியங்கள் ஆரம்பிக்கணும்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுவும் வீடு மனை போன்றவற்றிலே ஏதாவது புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா இன்றைக்கு வாஸ்து நாளாக இருப்பதனாலும் அமாவாசை திதியுடைய ஆசீர்வாதம் இருப்பதனாலும் தாராளமாக பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தைரியமாக இன்றைக்கி சிறுகு அழியவில்லை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் வளர்ச்சியாக பெரிதாக மாறி உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது. 8-6 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்வதும், இந்த நாளிலே கூடுதலாக அமாவாசை திதி அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கான தர்ப்பணங்களை பண்ணுவதும், காகத்துக்கு அன்னம் வைப்பதும், அது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்வதும் ரொம்ப பிரசித்தமான பலனை உங்களுக்கு தரும். அதனால் என்றும் சுபிட்சமும் வளமும் உங்களை தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து கடகராசிக்குள்ளர இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியிலே சந்திரன் வரும்போது நீட்சம், ஆனால் இப்போ தன்னுடைய இடத்துல ஆட்சியிலிருந்து மூவாரார். மத்தியான வேளையில் அவர் சிம்ம ராசிக்குள்ளே வந்துடுவார். உங்கள் தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுனால மனதிலே மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தெளிவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். கால வேளையில் கொஞ்சம் மெதுவாக எல்லாம் நடக்கும், மத்தியானம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. வாழ்க்கையில் தாய் தந்தையின் அனுகூலமும் ஆசீர்வாதம் இருந்து விட்டால் அவரால் எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு பயன்பட்டு, அதனால் அதனுடைய அடிப்படையிலே நமக்கு தாய் தந்தையர்கள் அனுகிரகம் கிடைப்பதும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதும் இந்த அமாவாசை திதியிலே நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு என்றும் பலனாக மாறும். அதனால் இன்றைக்கி அவசியம் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வது உசிதம். 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துவது மேலும் மேலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு எடுத்து தரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி என்பர்களே. பூராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் அவர்கள் மனத்திலே கொஞ்சம் மறதி, மனப்பிழற்சி, மயக்க நிலை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு சுவாச கோளாறுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த சந்திராஷ்டமத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெள்ளம் அப்படிங்கிற ஜாகிரியை வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுவைத்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு
சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை யோகம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தில் நடக்கப் போகிறது. அதனால் குலதேவதை இஷ்ட தேவதைகளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்கும். அது வாஸ்து நாள். அதனால் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்கள் மனை வாகனத்திலே நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டீர்களோ அது எல்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் ஒரு சுபிட்சமான நாளில் காலெடுத்து வச்சுருக்கிறோம். 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே மேன்மேலும் வளமும் நலமும் தொடர்ந்து உங்களை வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடமான கடகராசியிலே ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் மத்தியான வேலை வரைக்கும் அங்கே இருக்கிறார். அப்புறம் அஷ்டமம் அப்படிங்கிற மகத்துக்குள்ளார போயிடுறார், சிம்மராசிக்குள்ளார. ஆனாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லை, பயப்பட வேண்டாம். சுகம் நிறைய இருக்கக்கூடிய நாள், மனதிலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள். போட்டிகளையும் முயற்சி கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய நாள். தடங்களை உடைத்து விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கடன் தீர்க்கணும்னு எண்ணம் இருந்தால் தைரியமாக கடன் தீர்ப்பதை பற்றி செய்யுங்கள். மேன்மை அமைதி கிடைக்கக்கூடிய நாளிலே இந்த நாளும் முக்கியமான நாள். உங்களுக்கு வரக்கூடிய புகழையும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆதரவும் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் இந்த அமாவாசை போது எல்லாரையும் அப்படியே கட்டணைச்சு செல்வதுன்னு சொல்லுவோம். இப்படி சேர்த்து அவர்களோட சேர்ந்து வளர்வதனாலே உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா மனதில் புரிந்து கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைப்பது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அமாவாசை அப்படின்ன உடனே திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி திதி தர்ப்பணம் செய்ய இது இல்லாமல் ஒரு பவர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நாளில் தான தர்மங்கள் செய்யலாம். அப்படி தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்கள் விளைவிடும், தடங்கள் சரியாக போகும். அப்போ நடக்காத காரியங்களை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதனால் இன்றைக்கி அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. நாள் சுபிட்சமான நாளாக இருக்கட்டும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் அப்படி அழகாக போயிட்டுருக்கிறார். இன்றைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிறைய இருக்க போகிறது. தொழில் விஷயத்தில் சில முன்னேற்றங்களை காணப்போகிறீர்கள். நல்ல ஒரு வாய்ப்பு, லாபம் பெறுவதற்கான வாழ்க்கை வழிமுறை இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தெளிவான சிந்தனைகள் நிறைய நடக்கும். சூரியன் உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம் மத்தியான வேளையில சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகம்னு கிடைச்சிடும். அதனால தாய் தந்தையரின் அனுகூலமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியமாக எல்லாத்தையும் மனதில் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில வளம் நலம் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொள்வீர்கள். குரு ஏற்கனவே நல்ல ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். பார்வையாலே உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால எதையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உண்டாகும். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அமாவாசை அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது, அப்படி இல்லாதவர்கள் தான தர்மங்கள் செய்வது நல்லது. முக்கியமாக பார்வையற்ற அன்பர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்வது ரொம்ப பிரசித்தமான பலனாக அதை பண்ணுங்க. இதனால் ஒரு நல்ல இனிய நாள் அமையட்டும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்க ராசிக்குள்ள சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குரிய செவ்வாய் அந்த சனி பகவானை பார்ப்பதிலும் ஒரு மனதிலே இனம் புரியாத வேகங்கள் வந்து எதையும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த நேரத்திலே 5ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ள ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரயாணம் செய்வது உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்துவதனால கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சஞ்சலங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால எதையுமே கொஞ்சம்
யோசித்து செய்வது நல்லது. முக்கியமாக நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்கன்னா கொஞ்சம் எர்லியராக கிளம்பிடுங்க. செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அழகாக லைனப் பண்ணிக்கிடுங்க. விட்டு போகாமல் காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் ஜம்பிள் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அதனாலே தான் உங்களுக்கு டிலே எல்லாம் இருக்கு. அந்த டிலே எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னா முதல்ல லைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக பிளான் அண்ட் லைன் அப்படின்னு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியான வழியில் வேகமான முறையில் தொழிலை நடத்த முடியும். அந்த தொழிலினுடைய ப்ராப்பர் அனலைசேஷன் இல்லாதனால தான் நீங்கள் சிக்கலில் இருக்கீங்கன்னு தெரியுது. அதை இன்னைக்கு தெளிவுபடுத்திக்கிறேங்க. இது பண்ணிட்டீங்கன்னா மத்தியான வேலையில் சந்திர பகவான் சூரிய பகவான் சேர்ந்த அமாவாசை யோகம் 6ஆம் இடமான கடகராசியிலே சிம்மராசியிலே நடக்கும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் மகிழ்ச்சி அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 4, 9 என்ற அதிர்ஷ்டம் பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே 11:45 12:15 வரைக்கும் உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய நேரம் ஒதுக்கீங்க. உங்களால் இயன்ற தானங்கள் யார் எளியவரோ ஏழையோ அவர்களுக்கு செய்வதும், துப்புரவா தொழிலாளர்களுக்கு உங்களால் குறைந்த உதவி செய்வதும் நல்லது நலனை தரும். இதனால் இனிய நாளாக அமைத்து வாழ்க. வளத்துடன்.